ஸ்டூடெண்ட்ஸும் ஏன் சார் அவங்கள கொலை பண்ணீங்கன்னு கேட்டால் இவங்க தான் வெளில இருந்தால் அந்த ரேடியேஷனை எங்களால் தாங்க முடியாது, அதனால் எங்களை கொண்டுடுன்னு சொன்னாங்க, அதான் சுட்டு கொண்டுட்டேன்னு போய் சொல்லிடுறான். இவங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த ப்ரொஃபஸர் நம்ம கூட வந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அவர் அசந்த நேரமாக பார்த்து எல்லாருமே பங்கருக்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரொஃபஸரும் வெளியில் மாட்டிக்கிறான். இவங்களும் உள்ளே போய் சாப்பிட்டு அவங்கவுங்க பெட்டில் தூங்கும்போது இவன் மட்டும் நடுராத்திரியில் அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறான்னு பார்த்தா வெளியில் இருக்கிற ரேடியேஷனால் அவனோட தோல்லாம் உரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் இருக்கிற சீட்டில் பங்கர் எக்ஸிட் கோட் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி செத்தே போயிடுறான். இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஒரு வருஷம் கழித்து ரேடியேஷன்லாம் குறைஞ்ச உடனே வெளியில் போகிறத பற்றி யோசிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இவங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை. இவங்களும் ஒரு கெஸ்ஸில் பாஸ்வேர்ட்லாம் போடுறாங்க, ஆனால் டோர் பர்மனெண்ட்டாக லாக் ஆகிடுது. இவங்களும் கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க, கட்டையை வச்சு இடித்து பார்க்குறாங்க, குழி தோண்டி அந்த பக்கம் வரலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் சாப்பாடு எதுவும் இல்லாமல் தனக்கு தானே சுட்டுக்கிட்டு எல்லாருமே இறந்துடுறாங்க.